புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் பதவியேற்று வருகிறார். New Delhi, this 27th day of July in the year 2024, 5th Shravana 1946 Saka, in the 75th year of the Republic of India. Unquote. புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் பதவியேற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முக சுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முக சுந்தரம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். புதுச்சேரியின் 33வது துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் K. Kailasnathan do solemnly affirm that I will faithfully discharge the functions of the Lieutenant Governor of Union Territory of Puducherry, the Lieutenant Governor of the Union Territory of Puducherry, and will to the best of my ability preserve, protect and defend the Constitution and and the law, and that I will devote myself to the services and well-being of the people of Puducherry. Next. I, K. Kailasnathan, do solemnly affirm that I will not directly or indirectly communicate or reveal to any person or persons any matter which shall be brought under my consideration or shall become known to me as the Lieutenant Governor of Union for the Union Territory of Puducherry, except as may be required for the due discharge of my duties as such Lieutenant Governor. புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் பதவியேற்றுக் கொண்டார். இது குறித்தான முழு விவரங்களையும் செய்தியாளர் சண்முக சுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முக சுந்தரம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக 33வது துணைநிலை ஆளுநராக கே. கைலாசநாதன் என்பவர் தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். அவருக்கு உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பிரமாணம் செய்து வைத்தார். தற்போது அந்த நிகழ்வுகளை கண்டு கொண்டிருக்கிறோம். துணைநிலை ஆளுநராக ஏற்கனவே இருந்த CP ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக மாற்றப்பட்ட பிறகு குடியரசுத் தலைவர் கே. கைலாசநாதன் என்பவர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அவர் தற்போது பதவி பிரமாணம் செய்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு கட்சி நிர்வாகிகள் மற்றும் காவல் அதிகாரிகள் உட்பட பல்வேறு உயர் அதிகாரிகள் தற்போது இங்கு வருகை தந்து இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்றுள்ளனர். அவர்கள் தற்போது புதிதாக பதவியேற்றுக் கொண்ட துணைநிலை ஆளுநர் கே. கைலாசநாதனுக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்நிகழ்வில் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் அரசு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு பதவியேற்பு விழாவில் பங்கேற்றுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சண்முக சுந்தரம்.